ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து 28ஆம் தேதி ஒரு ஃபீவர் கூட சொல்லாங்க, பாகுபலி ஃபீவர். அதோட வந்து ரிலீஸ்க்கு எல்லாருமே காத்துக்கிருக்காங்க, இன்க்ளூடிங் நானும் கூட. நீங்களும் காத்துக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பப்ளிக் எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் காத்துக்கிருக்காங்க, எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாகுபலி படம் ஏன் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். இந்திய ரசிகர்களுக்கான ஒரு பெரிய விருந்து இது. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். ஏன் கட்டப்பா வந்து பாகுபலியை கொண்டாருன்ற காரணத்துக்காக தான். கட்டப்பா எதுக்காக கொண்டாரு, அந்த ஒரே ரீசன். எப்படி கொண்டாருன்றது தெரியல. அது சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்க. அது செகண்ட் பார்ட்டில் எப்படி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து செகண்ட் ஹாஃப் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வராங்க. ஸோ அதனால் இந்த கேரக்டர் என்னவா இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்குது. பாகுபலி படத்துக்கு சத்யராஜை போட்டதுக்கு எனக்கெல்லாம் மன விருப்பம். ஏன்னா உடல் அமைப்பு அந்த மாதிரி பொருத்தமான அதை போட்டுக்கிறாங்க. அதுக்காகவே அந்த படத்தை நான் பார்ப்பேன். பாகுபலி 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாகுபலி 2 ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த யானையிலேருந்து தனி உள்ள ரொம்ப அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலர் லாங்குவேஜோட சினிமா கிடையாது இது உலக அளவுக்கான ஒரு மொழின்னு தான் சொல்லலாம் இந்த மாதிரி படங்கள். இப்போ ஃபாரின் படத்துக்கு ஈக்குவலாக நம்ம இந்தியாவிலையும் இது மாதிரி தயாரிக்க முடியுங்கிறத அவர் ராஜமௌழி நிரூபிச்சிருக்காரு. இந்த கதை சரித்திரத்தில் உள்ள கதை. ஸோ இந்தியன் மூவியில் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய லைவ் மூவி அது. ஒரு காலத்தில் நம்ம ஹாலிவுட் மூவிஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருக்கும். இவங்க அளவுக்கு நம்ம இந்தியன் ஒருத்தர் வந்து மெனக்கடுறாருன்னா அவருக்கு பணம் சம்பாதிக்கணுன்றது மட்டும் குறிக்கோள் இல்லை. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நல்ல பிரம்மாண்டம், நல்ல செட்டிங் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா அதே பிரம்மாண்டம் இன்னும் அதிகமாக காட்டுவாங்கன்னு அது பார்க்குறோம். ரெண்டாவது என்னென்னா இவங்க 2 பேரோட உடல் தகுதி வந்து கரெக்டாக லிமிட்டாக வச்சுட்டு, ஏன்னா 3 வருஷமாக வந்து இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிறதால அவங்களோட பாடி மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல முக்கியமான காரணம். பாகுபலி 1 பார்த்ததுலேருந்து அதிக எக்ஸ்பெக்டேஷன் பாகுபலி 2ல் முதலேருந்து உருவாக்கிட்டாங்கன்னு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அதுக்கான குவாலிட்டி அந்த படத்துலையும் இருக்குது. ஸோ பாகுபலி 2 வந்து ரொம்ப அதிகமாக என்னை விட எல்லாரும் நிறைய எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. கட்டப்பா வந்து பாகுபலி சாவடிக்கிறாரு, எதுக்காக சாவடிக்கிறாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ராஜமௌலியோட படம்னால ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அவர் எடுக்கிற படம் எல்லாமே பிரம்மாண்டம் தான் நிறைஞ்சிருக்கும். சத்யராஜ் வந்து இன்னும் வயசு குறைஞ்சி தான் நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த படத்தில். ஸோ நல்லா நிறைய பிரம்மாண்டம் இருக்குது. இது வந்து கமலஹாசனும் வந்து பாராட்டியிருக்காரு. கம்ப்ளீட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்ட் 2ல் தான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுருக்காங்க அதில். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து அவளோட காத்துட்ருக்காங்க எல்லாருமே. 1 வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுனால 2 வந்து அந்த கண்டினியூஷன் வந்து இன்னும் எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் சத்யராஜோட போன கேரக்டர் பார்த்திங்கன்னா சத்யராஜ் வச்சு தான் கதையோட எண்டிங்கே இருக்கும். ஸோ இது தொடக்கமும் பார்த்திங்கன்னா சத்யராஜ் மூலமாக தான் வருது. அவர் பாராட்டுற அவர் இன்னும் மேலும் நல்ல படங்களை தந்து எல்லாருக்கும் இது பண்ணணும்ட்டு வேண்டுறேன். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோவில் எல்லாருமே பார்க்க ஆவலாக இருக்காங்க. இதுக்காக நான் வந்து காரைக்குடியிலேருந்து அந்த படம் பார்க்கன்றதுக்காண்டியே நான் இங்கே வந்து வந்தேன். ஒரு ஸ்டெப் அதிகம்னு பார்க்கும்போது அந்த படத்துக்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது, எந்தவித இஷ்யூஸும் இருக்கக்கூடாது. அந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி நல்லா ஓடணும், நாங்கள் எல்லாரும் பார்க்கணும். பார்ட் 2 பார்ட் 3 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாகுபலியில் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம நாட்டோட ஒற்றுமையை பற்றி பேசினாங்க, ஒருத்தவங்க வந்து சத்யராஜ் சாரோட பாடி லாங்குவேஜ் பேசினாங்க, அதோட பிரம்மாண்டத்தை பற்றி பேசினாங்க, பிரபாஸ் அவரோட இதை பற்றி பேசினாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாரோட விஷயங்களையும் இந்த படம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு அளவில் வந்து இந்த படம் ரீச்சில் இருக்குது, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்களோட கருத்தை வந்து இதில் பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் போய் தேட்டரில் பாருங்கள், நானும் தேட்டரில் பார்க்க போகிறேன். எல்லாருமே இந்த படத்தை என்ஜாய் பண்ணி கொண்டாடலாம்.